அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் கொஞ்சம் நெருக்கமாக வாங்க, முன்னுக்கு வாங்க. எல்லாரும் ஆங்காங்கே சிதறிக்கொண்டு அமர்ந்திருக்காமல், இது ஒரு தர்பியா நிகழ்ச்சி. எல்லாரும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்வது ஒரு சுன்னத். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானை வரவேற்போம் என்ற ஒரு கருப்பொருளிலே இன்றைய இஜ்திமா ஒன்றுகூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி ரமலானுடைய மாதத்திலே அல் குர்ஆனோடு எப்படி தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் இந்த இடத்திலே நான் சில முக்கியமான விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தலாம் என்று விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 ஆகும். இந்த 12 மாதங்களில் ரமலான் என்ற மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பெயர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறான். ஏனைய மாதங்கள் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. குர்ஆனிலே பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட மாதம் ரமலான் என்ற மாதம். அதற்கான காரணம், அது ஒரு சிறப்பு மிக்க மாதம். அந்த சிறப்புக்குரிய காரணம், இந்த மாதத்திலே அல் குர்ஆன் இறக்கப்பட்டதுதான். அதை நாங்கள் முதலாவது உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். சூரா அல் பக்ரா 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாசி வபய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலானுடைய மாதம் என்பது, அதிலேதான் அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆன் என்பது ஹுதல் லின்னாஸ், மனிதர்கள் அனைவருக்கும் நேர் வழி காட்டக்கூடியது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஹுதல் லின்னாஸ், மனிதர்கள் அனைவருக்கும் நேர் வழி காட்டக்கூடியதுதான் இந்த அல் குர்ஆன். மனித சமுதாயத்திற்கு நேர்வழியாக இருக்கக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் ரமலான் என்ற மாதத்திலே இறக்கி இருக்கிறான். அதுதான் இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாக கருதப்படுவதற்கான அடிப்படை காரணம். குர்ஆனிலே இன்னும் 2 வசனங்களிலே அல்லாஹ் அது எந்த நாளில் அருளப்பட்டது என்பதை விளக்கமாக சொல்லி இருக்கிறான். சூரா அல் கத்ர், எங்களுக்கு தெரியும், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், முதலாவது வசனம். நிச்சயமாக நாங்கள் அதை, அந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவிலே இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா அத்-துகான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் என்று சொல்கிறான். பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே அந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்றான். இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அது ஒரு இரவு, பரக்கத் செய்யப்பட்ட இரவு. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இரவு என்பது லைலத்துல் கத்ர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 வசனங்களையும் வைத்து
அதற்கான விளக்கத்தை மிக தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற ஓர் இரவிலே அல் குர்ஆன் முழுவதையும் லவ்ஹுன் மஹ்ஃபூல் என்ற பாதுகாக்கப்பட்ட இடத்திலே இருந்து முதலாவது வானத்திலே உள்ள பைத்துல் இஸ்ஸாவில் முழுமையாக இறக்கி வைத்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரில் இறக்கினோம் என்று சொல்லி இருக்கிறான். பிறகு அந்த முதலாவது வானத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 23 வருட காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இந்த ஒரு அடிப்படை உண்மையை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அல் குர்ஆனை அல்லாஹ் முழுமையாக ஒரு இரவில் இறக்கி விட்டான். அதான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு. அது முதலாவது வானத்திலே பைத்துல் இஸ்ஸா. பிறகு அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது. அந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, நிகழ்வுகளுக்கு ஏற்ப, கேள்விகளுக்கு விடையாக, இப்படி பல சந்தர்ப்பங்களில் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. எனவேதான் உலமாக்கள் இந்த வசனங்களை வைத்து சொல்லுகிறார்கள், ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன், ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன். ரமலானுடைய மாதம் என்பது அல் குர்ஆனுடைய மாதம். ரமலானுடைய மாதம் என்பது அல் குர்ஆனுடைய மாதம். அல் குர்ஆனுடைய மாதத்தில் ஒரு முஸ்லிம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு குர்ஆனோடு ஒரு நெருக்கத்தை, தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்கள். இது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடைய மாதம் என்று அழைக்கப்படுகிற இந்த மாதத்தில் இந்த 30 நாட்களிலும் முஸ்லிம் ஒரு தடவை கூட குர்ஆனை ஓதவில்லை என்றால் அவன் வெட்கப்பட வேண்டும். இந்த குர்ஆன் ஓதலை கேட்கவில்லை என்றால் அவன் வெட்கப்பட வேண்டும். இந்த குர்ஆனிலே உள்ள ஒரு சில வசனங்களை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை, கருத்துக்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் வெட்கப்பட வேண்டும். குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை நாம் பாடமாக்கவில்லை என்றால் வெட்கப்பட வேண்டும். என்று அதற்கான ஒரு சீசன் தான் ரமலான். ஏனென்றால் நமக்கு தெரியும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்தான் எங்களுக்கான முன்மாதிரி. அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனோடு எப்படி நெருக்கமான தொடர்போடு இருந்தார்கள், அதை ஒரு மோமின் அறிந்து கொள்கிற போது அவன் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரை தன் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிற போது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாசி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அனைவரை விடவும் அதிகம் கொடை கொடுப்பவராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு பண்பென்னு, நிறைய செலவு செய்வாங்க, எல்லாரையும் விட அதிகம் செலவு செய்வாங்க அல்லாஹ்வுக்காக என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வகான அஜ்வத மா யகூனு ஃபி ரமலான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரையும் விட அதிகம் கொடைவள்ளல். ஆனால் ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதர் உச்சகட்டமாக செலவு செய்வார்கள். அந்த எல்லைக்கே போயிடுவாங்க, அந்த அளவுக்கு செலவு செய்வாங்க. அதற்கு 2 காரணங்கள் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரணம் சகோதரர்களே, ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மலக்குல் வஹி, மலக்குல் வஹி என்ற என்ன, வஹிக்கு பொறுப்பான மலக், அவர் ரமலான் மாதத்தில் விசேடமாக அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். அதன் காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில் அதிகம் கொடை கொடுப்பார்கள். இரண்டாவது காரணம், ரமலானிலே ஒவ்வொரு இரவிலும்
புகாரியில வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே வருகிறது, ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். இதன் காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில் வேகமாக வீசுகிற காற்றை விட வேகமாக நன்மையான காரியங்களில் ஈடுபடுவார்கள், தர்மம் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள், இப்படியான நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வார்கள். ஏண்டா ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள், ஒவ்வொரு இரவிலும் சந்திக்கிறார்கள், சந்தித்து அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள், அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு சரிப்படுத்துவார்கள். இப்படியான ஒரு பணி ரமலான் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி என்ன? ரமலானிலே என்ன முன்மாதிரி? அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு. குர்ஆனை படிப்பார்கள், ஓதுவார்கள், மனனமிடுவார்கள், இப்படியான நல்ல காரியங்களில் ரமலான் முழுவதும் ஈடுபடுவார்கள். இது ஒரு முன்மாதிரி. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாதத்தில் தொழுகிற கியாமுல் லைல் தொழுகை இருக்கு, தராவீஹ் என்று அழைக்கப்படுகிற கியாமுல் லைல் இரவு நேர தொழுகை. இதிலே ஓதலை மிக நீளமாக்குவார்கள், நீளமான சூறாக்களை ஒரு ரகாத்திலே ஓதுவார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முன்மாதிரி. அந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்போடு இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரமலானில் ஒரு இரவில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நான் நின்று தொழுதேன். அவர்கள் தக்பீர் கட்டி முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள். நான் நினைத்தேன் ஒரு 100 வசனங்கள் ஓதுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் 100 வசனங்களை தாண்டி போனது. திரும்ப நினைச்சேன் பக்ராவை மட்டும் ஓதி முடித்து விடுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்து நிசாவை மோதினார்கள், சூரா ஆல இம்ரானை மோதினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் அந்த கியாமுல் லைல் தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறார்கள். நீளமான சூறாக்களை ஒரு ரகாத்திலே ஓதி இருக்கிறார்கள். இந்த சுன்னத்தான தொழுகை தானே, நஃபிலான உஃபரியான தொழுகை. ஆரம்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் தான் ரமலான் காலத்திலே இரவு நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழுவித்தார்கள். 3 நாட்கள் தான். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீளமான ஓதல். 4வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வரவில்லை. ஏன் வரவில்லை என்றால், இந்த கியாமுல் லைல் என்ற இந்த தொழுகை ரமலான் காலத்திலே மக்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டு விடும் என்று பயந்தார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் 4வது நாள் தொழுவிக்க வரல. ஆனால் நீளமான தொழுகையாக அந்த தொழுகை இருந்தது. அப்ப இது நமக்கு ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு முன்மாதிரி. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய 2 அமல்கள் இருக்கின்றன. அந்த 2 அமல்களும் மறுமை நாளில் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றன. அந்த 2 அமலும் தெரிஞ்சார்கள் என்னென்ன? குர்ஆன், நோன்பு. பாரக்கல்லாஹு ஃபீக். குர்ஆனும் நோன்பும். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா சகோதரர்களே? இந்த 2ம் ரமலான் மாதத்திலே வருகிறது. இந்த 2ம் ரமலான் மாதத்திலே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸௌம் வல் குர்ஆன் யஷ்ஃபஆன் லில் அப்தி யௌமல் கியாமா. குர்ஆன் என்பது அவர் ஓதியது திலாவத். அந்த குர்ஆன் ஓதலும் ஒருவர் நோற்ற நோன்பும் தன் அந்த அடியாருக்காக மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றன. எப்படி கதைக்குதுண்டா, அஸ்ஸௌம் யகூலு ஸௌம் ஐ ரப்பி, என்னுடைய ரப்பே. அல்லாஹ் கிட்ட கதைக்குது நோன்பு, நாம பிடிச்ச நோன்பு கதைக்குது. ஐ ரப் என்று கூப்பிடு, என்னுடைய ரப்பே. மனஅதுஹு பித்ஆமி வஷ்ஷஹவாதி பின்னஹார்,
ரமலானுடைய பகல் பொழுதிலே நான் சாப்பாட்டையும் இச்சைகளையும் தடுத்திருந்தேன். அவர் சாப்பிடவும் இல்லை அந்த நோன்பாளி, ஆசைகளையும் கட்டுப்படுத்தினார், நான் தடுத்து விட்டேன். அல்லாஹ், இவர் விடயத்திலே என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நாம் நோற்ற நோன்பு நமக்காக ரப்புல் ஆலமீனிடத்தில் மன்றாடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு வயகூலுல் குர்ஆன் ஐ ரப்பி, குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ் மனஅதுஹு அன்-நௌம் பில்-லைல் ஃபஷஃபிஅனி ஃபீஹி. இவர் இரவு நேரத்திலே நித்திரை முழித்து என்னை ஓதினார், கியாமுல் லைல் தொழுகையில் ஓதினார், நான் தூக்கத்தை தடுத்திருந்தேன், அவர் ஓதினார். இவர் விடயத்திலே யா அல்லாஹ் என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வாயாக. எனவே உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின் ரமலான் காலத்திலே நோன்பு நோற்று அல் குர்ஆனையும் ஓதுகிற போது அந்த இரண்டு அமல்களும் இந்த மாதத்திலே புரியப்படுகிற அமல்கள், அந்த இரண்டும் ஒன்றாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே அந்த அடியானுக்காக மன்றாடும். சுப்ஹானல்லாஹ். அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இப்படியான இந்த சிறப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த குர்ஆன் ஓதலோடு தொடர்படுத்தி வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முன்மாதிரி. அப்ப இந்த முன்மாதிரிகளை ஒரு மூமின் கட்டாயம் எடுக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். ரமலான் வந்துவிட்டால் சகோதரர்களே சகோதரிகளே, எல்லா காலங்களையும் போல இந்த ரமலானை நாம கழிக்க கூடாது. கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய அமல்களை செய்து, இந்த ரமலான் என்பது ஒரு மௌசிம், ஒரு சீசன். குறிப்பாக ஒரு அடியார் அவருடைய குர்ஆன் ஓதல்களை சரிப்படுத்துகிற, குர்ஆன் ஓதல்கள் விடயத்திலே தன்னை சீர்படுத்திக் கொள்கிற ஒரு சீசன் உலமாக்கள் சொல்கிறார்கள். எனவே முடியுமான வரைக்கும் இந்த ரமலானை அவர் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி தன்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் இப்போதிருந்தே அதை திட்டமிட வேண்டும் சகோதரர்களே. நாம எங்களோட வாழ்க்கையில வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம். குறைந்தது நாம் ஒரு பயணம் ஒன்று செய்ய போனாலும் அந்த பயணத்துக்கு முன்னால எல்லாம் திட்டமிடுறோம்ல. எங்க போகணும், எங்க தங்கணும், என்னென்ன இடத்துக்கு போகணும், எத்தனை மணிக்கு நாம சேரணும், எல்லாமே பிளான் பண்றோம். உலகத்தில எந்த ஒரு விடயத்தையும் திட்டமிடுறோம். ரமலான் வரப்போகுது இன்னும் 4-5 நாட்களில். இந்த ரமலானை நான் எப்படி பிரயோஜனமாக கழிக்கலாம் என்று எத்தனை பேர் நம்மில் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம்? அதிலே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை அடையவிருக்கிற நான், இந்த ரமலானில் முதலாவதாக எனக்கு குர்ஆன் ஓத தெரிந்தால் திட்டமிடுங்கள். இந்த 30 நாளையும் நான் பயன்படுத்தி ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னால் இந்த ஓதுகிற முறைகளை நான் சரிப்படுத்திக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். நியத்தை வைங்க. நியத்தை வைக்கக்கொள்ள மிக உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று உறுதியாக நியத்தை வைத்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு நியாயமான காரணத்தால அதை அவர் செய்யவில்லை என்றால் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும். எந்த அளவுக்கு நம்முடைய நியத் உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான், அருள் செய்வான். நிறைய சகோதரர்கள் ரமலானிலே தன்னுடைய குர்ஆன் ஓதலை சரிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது நாம் குர்ஆனை ஓதுகிறோம் பலர், ஆனால் அதை சரியான முறையிலே, அந்த எழுத்துக்களை சரியான முறையிலே உச்சரித்து நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் நிறைய பேர் ஓதல்ல பிளறிக்குது. அப்ப இது ரமலான் குர்ஆனுடைய மாதம் தானே, நாங்க ஒரு ஏற்கனவே திட்டமிடுறோம். எங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மௌலவியோட நாங்க பேசுறோம், நான் இந்த ரமலான்ல கொஞ்சம் குர்ஆனை ஓதுற விஷயத்தை சரிப்படுத்தணும், அதுக்கு நீங்க உதவி செய்யணும். திட்டமிடுங்கள். குர்ஆனுடைய ஓதல்களை கேட்டு அதற்கு பின்னால் நீங்கள் ஓதி பாருங்கள், உங்களோட ஓதலுடைய நிலைப்பாடு உங்களுக்கு விளங்கும். அப்ப இது ஒரு வழி. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் திட்டமிட்டால் சரியான முறையிலே செய்து முடிக்க முடியும். அதுபோல இரண்டாவது ஒரு விடயம் சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் குறைந்தது ஒரு தடவையாவது
அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். நியத்தை உறுதியாவீங்க. இப்ப போன ரமலான்ல உங்களை கேளுங்க, ஒரு தடவையேனும் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர்கள் எத்தனை பேர்? உங்களை கேளுங்கள். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும், 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. சிலர் ஒரு கிழமைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. ரமலான் முழுக்க எந்த நேரம் பார்த்தாலும் குர்ஆனோடு தொடர்பாக இருப்பார்கள். ஏன்னா இந்த மாதத்தில் ஒரு இறை விசுவாசி குர்ஆனோடு இல்லை என்றால் வேறு எந்த மாதத்தில் இருக்க முடியும்? இதில் அல்லாஹ் செய்த ஒரு அருள் என்ன தெரியுமா? நீங்கள் குர்ஆனை ஓதுகிற போது அவாம்கள், பாமரர்கள் கருத்து விளங்காமலே ஓதுகிறோம். கருத்து விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் அது இபாதத், அதற்கு நன்மை இருக்கிறது. அல் முத்தஅப்பது பி திலாவத்திஹி. இந்த குர்ஆனுடைய வரைவிலக்கணத்தை பற்றி உலமாக்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அல் முத்தஅப்பது பி திலாவத்திஹி. குர்ஆனை ஓதுவது இபாதத். குர்ஆனை ஓதுவது இபாதத். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹுல் ஹஸன. அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருந்து ஒரு ஹர்ஃபை ஒருவர் ஓதினால் அவருக்கு நன்மை உண்டு. வல் ஹஸனது பி அஷ்ரி அம்சாலிஹா. ஒரு நன்மை என்பது 10 மடங்கு. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல. அலிஃபுன் ஒரு எழுத்து, லாமுன் ஒரு எழுத்து, மீமுன் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினால் அவருக்கு எத்தனை நன்மை எழுதப்படுது? 30 நன்மைகள். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதக்கொள்ள அந்த ஜுஸ்ல எத்தனை ஹர்ஃபுகள் வரும், எத்தனை எழுத்துக்கள் வரும்? அதுவும் ரமலானில் ஓதக்கூட அதற்கு அல்லாஹ் சில மடங்குகளை வைத்திருக்கிறான், சிறப்புகளை வைத்திருக்கிறான். அந்த ஒரு ஜுஸ்ஸிலே வருகிற அவ்வளவு ஹர்ஃபுக்கும் அல்லாஹ் ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைகளை எழுதி விடுகின்றான். இது ஹதீஸ், வஹி. இந்த சிறப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிற போது நன்மைகள் என்றால் புரிவதில்லை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் செய்யறோம், ஒரு தொழில் செய்யறோம். இந்த தொழில் செய்து முடிஞ்ச உடனே லாபம் கண்ணுக்கு விளங்குது, லாபம் கண்ணுக்கு முன்னால விளங்குது, பணம் இருக்குது. அதனால மிகவும் முயற்சி செய்து அந்த தொழில ஈடுபடுறோம். ஒரு குர்ஆனை ஓதுறோம், ஒரு நன்மையை செய்யறோம், அதற்கான கூலி கண்ணுக்கு முன்னால தெரியல, அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். முக்கியத்துவம் எப்ப விளங்கும்? மறுமையில விளங்கும் இன்ஷா அல்லாஹ். மீசானில் நன்மைகள் நெருக்கப்படுகிற போது, தீமைகள் நெருக்கப்படுகிற போதுதான் ஒரு நன்மையின் பெறுமதி விளங்கும், ஒரு நன்மையின் பெறுமதி. எனவேதான் நாங்கள் குர்ஆனை எவ்வளவுக்கு ஓதுறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆன். குர்ஆனை ஒருவர் மிக அழகான முறையிலே ஓதுகிறார், சரளமாக தஜ்வீத் முறைப்படி, தர்த்தீல் முறைப்படி அழகாக ஓதுகிறார். அப்படி ஓதுகிறவருக்கு சிறப்பை சொன்னார்கள், அவர் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. நல்லவர்களாகிய கண்ணியவான்களாகிய வானவர்களோடு மறுமையில் இருப்பார். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஹதீஸ். அவர்களின் தோழர்கள் மலக்குகள். இன்னும் ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுறார். இவருக்கு 2 கூலிகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவருடைய அந்தஸ்து மிக அதிகம், ஆனா இவருக்கும் 2 நன்மை இருக்குது. அப்ப உலமாக்கள் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன காரணம் என்றா, முதலாவது அவர் திக்கி திக்கினாலும் ஓதினார், ஓதிய நன்மை. 2வது அந்த திக்கி திக்கி ஓதுகிற போது பொறுமையோடு ஓதினார், அதற்கு ஒரு நன்மை. எல்லா வகையிலும் குர்ஆனோடு தொடர்புடையவருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற நன்மைகளை இந்த அல் ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது சகோதரர்களே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் 2வது விடயம், ரமலான் மாதத்தில் குர்ஆனை ஆக குறைந்தது ஒரு தடவையாவது ஓதி முடிக்க வேண்டும். எப்படி என்றால், இப்ப ஒரு சராசரி குர்ஆன்ல இப்ப 5 நேர தொழுகை இருக்குது. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் குறைந்தது ஒரு 4 பக்கங்கள் 5 பக்கங்கள் ஓதலாம் என்ற நியத்தை வைங்களேன்.
5 வக்து தொழுகைக்கு பின்னாலையும் 25 பக்கங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஜுஸ் வந்துடும். நாம ஓதுகிற முறைகளை திட்டமிடுவது. இன்றைக்கு நாம வைத்திருக்கக்கூடிய மொபைல் போன்லையும் குர்ஆன் இருக்குது. ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு அதை மார்க் பண்ணி வைக்கலாம், எவ்விடத்தை முடிஞ்சு எல்லா இடத்தையும் ஓதலாம். இன்றைக்கு நாம கடையில இருந்து கொண்டும் நமக்கு பிசினஸ் போகக்குள்ள இருக்க, மற்ற டைம்ல ஃப்ரீயா இருக்கக்குள்ள ஓதலாம், தொழில் செய்யற இடத்திலையும் ஓதலாம். எனவே அந்த நீயத்தை அன்புக்குரியவர்களே மிக மிக உறுதியாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவதாக இந்த ரமலானிலே மூமின்களை பற்றிய ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, எல்லோரும் இந்த தராவிஹ் என்று அழைக்கப்படுகிற இரவு நேர தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு இமாம் குர்ஆனை அழகாக ஓதுவார், நீளமாக ஓதுவார், அதை கேளுங்கள். அதுவும் ஒரு மூமின் குர்ஆனோடு தொடர்போடு இருக்கிற இன்னொரு வழி. நாம தராவிஹ் தொழுகை, இரவு நேர தொழுகைக்கு என்ன செய்யறோம்? அழகாக ஓதக்கூடிய இமாம்களை நியமிக்கிறோம், ஹாஃபில்களை நியமிக்கிறோம். எதற்கு? அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமான நீளமான சூறாக்கள், வசனங்கள் ஓதோனும், அதை நாம கேட்கணும். அப்படி கேட்பது கூட இபாதத்து தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஓத சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவேதான் இரவு நேர தொழுகைக்கு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. ரமலானுடைய காலத்தில் ஒருவர் ஈமானோடும் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனும் நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நின்று வணங்குற தொழுகைதான் கியாமுல் லைல், நீளமான ஓதல்கள், நீளமான ருக்கு சுஜூதுகளை கொண்டது. அப்ப நீங்க இரவு நேர தொழுகையிலே பங்கெடுப்பதன் ஊடாக குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்க விரும்புவார்கள். குறிப்பாக ஒரு சஹாபி இருந்தார், குர்ஆன் அழகா ஓதக்கூடிய சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில். யாருன்னு தெரியுமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் குர்ஆன் அழகா ஓதுவார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை சந்தித்தார்கள். சந்தித்து குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னாங்க. குர்ஆனை ஓதுங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல் குர்ஆன் உங்களுக்குத்தான் அருளப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நான் ஓதுவதா? அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் குர்ஆனை ஒருவர் ஓத அதை நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவதை கேட்க விரும்பினார்கள். அழகான ஓதலை கேட்க என்னுடைய உள்ளம் ஆசைப்பட வேண்டும். அப்ப அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற நபித்தோழர் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஓதிக்கிட்டே வராங்க. பல வசனங்கள் கடந்து போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வசனம் வருகிறது, ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் ஒரு சாட்சியாளரை நாங்கள் அனுப்புகிறோம், இந்த உம்மத்திற்கு உங்களை சாட்சியாளராக அனுப்பி இருக்கிறோம் என்ற வசனம் வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், போதும் நிறுத்துங்கள் என்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தேன், அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்த. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய ஓதல்களை கேட்டு அழ வேண்டும். சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள், சஹாபாக்கள் அழுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அழுவார்கள். அந்த ஓதலுடைய தாக்கம் சகோதரர்களே, அது வஹி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய நிலை எப்படி? ஒரு பாடலை கேட்பது இன்பமாக இருக்கிறது. இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த சோசியல் மீடியாக்களோடு நெருக்கமான தொடர்போடு பல மணித்தியாலங்கள் கழிப்பது இன்பமாக இருக்கிறது, அதை கேட்பது இன்பமாக இருக்கிறது. ஆனால் உள்ளத்தை மாற்றக்கூடிய, உள்ளத்துக்கு நிவாரணி என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட, உள்ளத்துக்கு அமைதி என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த குர்ஆனை நம்முடைய காதுகளால் கேட்பது விருப்பமில்லாத ஒன்றாக மாறி இருக்கிறது. எல்லாரையும் சொல்லல, அல்லாஹ் அருள் செய்தவர்கள் குர்ஆன் ஓதலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சமூகத்துடைய ஹாலத் நிலைகளை சொல்கிறேன். இந்த ரமலான்லையும் அதே மாதிரி நாம நம்முடைய காலங்களை கழிப்போம் என்றா பிரயோஜனம் இல்லை.
அப்ப எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு நாம் இரவு நேர தொழுகைகளுக்கு கட்டாயம் வர வேண்டும். இது ஒரு அந்த தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு வழி. அடுத்த ஒரு விடயம் சகோதரர்களே, இப்போது நாங்கள் இந்த குர்ஆனிலே உள்ள சில வசனங்களை, சில முக்கியமான சூறாக்களை மனனமிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 30 நாளைக்குள் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு பாடமாக்க முடியும், முழு குர்ஆனையும் அல்ல. நான் பல சகோதரர்களை இந்த குர்ஆன் தொடர்புடைய விடயத்தில் சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு குர்ஆனிலே இருந்து பாடமான 2 சூறாக்கள் இருக்கின்றன. முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா பாடம், அடுத்தது குல் ஹுவல்லாஹ் பாடம். ஏனைய சூறாக்கள் பாடமே இல்லை. அவர்களுக்கு நான் சில வழிகாட்டல்களை செய்தேன். நமக்கு தொழுகைக்கு தேவையான சின்ன சின்ன சூறாக்களை நமக்கு பார்த்து ஓத தெரியாவிட்டாலும் ஓதுவதை கேட்டு நாம் பாடமாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எங்களால் முடியும். மனதிலே உறுதியான நியத்தை வையுங்கள். எனக்கு குர்ஆனிலே இருந்து ஒரு 10 சூறாக்கள் பாடம் இல்லை, சின்ன சின்ன சூறாக்கள். 10 சூறாண்டா சகோதரர்களே, அலம் தர கைஃப வரைக்கும் உள்ளது 10 சூறா. இந்த 10 சூறாவும் எனக்கு பாடம் இல்லை. அப்ப தொழுகை, சுன்னத்தான தொழுகை என்று வருகிற போது அதில் நான் எதை ஓதுகிறேன்? லோஹர் தொழுகை, அசர் தொழுகை எல்லாம் இமாம் சத்தமிட்டு ஓதுறல தானே. நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், ஆரம்ப 2 ரக்காத்துகளையும் வேறு ஒரு சூறாவையும் ஓதணும். ஏனைய சுன்னத்தான தொழுகைகள்ல நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு வேறு சூறாக்களை ஓத வேண்டும். நமக்கு பாடம் இல்லை. ஏன் பாடம் இல்லை என்றால் நாம் பாடமாக்கவில்லை, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தனையாவது வயதில் நபி பட்டம் கிடைத்தது? எத்தனையாவது வயது? 40. 40 வயதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை முழுமையாக பாடமாக்கினார். சஹாபாக்களில் அதிகமானவர்கள் அப்படித்தான் பாடமாக்கினார்கள். நாம யோசிக்கிறது இந்த வயதுல பாடம் வருமான்னு சொல்லி. நீங்க ரமலானிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், பாடம் வரும் இன்ஷா அல்லாஹ். முயற்சி எடுங்கள் கட்டாயம். அதிலே நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான சில வசனங்கள் இருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஒரு முஸ்லிம் ஓதக்கூடிய 2 முக்கியமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாளாந்தம் மிக பெரும் நன்மை இருக்கிறது. முதலாவது சந்தர்ப்பம் என்ன? ஒரு முஸ்லிம் ஆயத்துல் குர்சி ஓதுகிற சந்தர்ப்பம் சொல்லுங்க பாப்போம். தூங்குறதுக்கு முன்னால உண்டு, அடுத்தது தொழுகைக்கு பின்னால. இது ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது. ஐவேளை தொழுகைக்கு பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அவருக்கும் அவர் சொர்க்கம் போறதுக்கும் தடையாக இருப்பது மரணம் மட்டும்தான். இது ஆயத்துல் குர்சி பற்றி வரக்கூடிய சிறப்பு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் ஆயத்துல் குர்சி ஓதுகிறேனா? எத்தனை பயான்கள் கேட்டிருப்பேன், எத்தனை வருடங்களாக பள்ளிக்கு வந்திருப்பேன், ஆனால் எனக்கு ஆயத்துல் குர்சி பாடம் இல்லை. தர்பியா நிகழ்ச்சி என்பதால் தான் இப்படி கதைக்கணும். உண்மையிலேயே ஒரு கவலையோடு தான் கதைக்கிறேன். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ரமலானில் நினைத்தால் ஆயத்துல் குர்சி பாடமாக்கலாம். அப்படி பல சகோதரர்கள் பாடமாகி இருக்காங்க. என்ன எல்லாமே வெறுமனே ஒரு பேச்சை கேட்டுட்டு நாம போறதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு மாற்றத்தை தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால ஆயத்துல் குர்சி ஓதணும். அதுபோல நாம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள்? தூங்குவதற்கு முன்னால 2 கைகளை இப்படி சேர்ப்பார்கள். சேர்த்து இந்த கைக்குள்ள ஊதுவாங்க. ஊதிவிட்டு குல் ஹுவல்லாஹ் 3 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 தடவை, குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 தடவை ஓதுவார்கள். ஓதி தன்னுடைய முகம், தலை, தன்னுடைய உடம்பில் முடியுமான இடமெல்லாம் 3 தடவை தடவுவார்கள். இது சுன்னத். இப்ப எங்களுக்கு குல் ஹுவல்லாஹ் பாடம் இருக்கணும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் பாடம் இருக்கணும், குல் அஊது பிரப்பின் நாஸ் பாடம் இருக்கணும். 3 தடவை ஓதுறதுக்கு.
அடுத்தது ஆயத்துல் குர்சி ஓதுவார்கள். ஆயத்துல் குர்சி பாடம் இருக்கணும். பாடம் இல்லாட்டியும் குர்ஆன ஓத தெரிஞ்சார்கள் பார்த்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒரு மாசம் 2 மாசம் பார்த்து ஓதிக்கொண்டு போகக்குள்ள நிச்சயம் பாடம் வரும் இன்ஷா அல்லாஹ். ரமலானில் நீங்கள் முயற்சி எடுத்தா பாடமாக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயத்துல் குர்சியை ஒருவர் தூங்குவதற்கு முன்னால் ஓதினால் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து சுபகு வரைக்கும் பாதுகாப்பு பெறுவார். இந்த விடயம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை படிக்கிற போது அது ஷைத்தானுக்கே தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ரமலான் காலத்துடைய ஜகாத்தை பாதுகாக்கிற பணியிலே ஈடுபடுகிற போதுதான் ஒரு இரவிலே ஒருவன் வந்து திருடுகிறான். கையும் மெய்யுமாக பிடித்தார்கள். நிலைமைகளை சொல்லி அழுதான், விட்டார்கள். 2வது நாளும் வந்தான், அதே மாதிரி வந்தான், பிடித்தார்கள். அவனுடைய காரணத்தை சொல்லி அழுத போது விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அவன் மீண்டும் வருவான் என்று சொன்னார்கள். 3வது நாளும் வந்தான். இப்போது அவன் களவெடுக்கிற போது இவர்கள் பிடித்தார்கள், விடமாட்டேன், இனி நான் விடமாட்டேன். அப்ப அவன் சொன்னான், குர்ஆனிலே இருந்து ஒரு வசனம் இருக்குது, ஆயத்துல் குர்சி. அதை ஓதினால் சுபகு வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலே இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்ற விடயத்தை சொன்ன போது அதற்காக விட்டு விட்டார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இப்படி ஒன்று நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் சொன்ன விடயம் உண்மை, ஆனால் அவன் பொய்யன் என்று சொன்னார்கள். அவன் சொன்ன விடயம் உண்மை, ஆனால் அவன் பொய்யன். அன்புக்குரியவர்களே, இப்ப ஷைத்தானுக்கே தெரியும் ஆயத்துல் குர்சி ஓதினா அந்த அடியானை நெருங்க முடியாது. ஆனா எங்களில் பலருக்கு தெரியாது. ஆயத்துல் குர்சி பாடம் இல்லை, ஓதுறது இல்லை. எத்தனை தர்பியாக்கள் இருந்தாலும் அதை நடைமுறையில் கொண்டு வரணும் என்று நாம் ஆசைப்படணும், விரும்பணும். அதுபோல அன்புக்குரியவர்களே, சூரத்துல் பக்ராவில் வருகிற 2 வசனங்கள், நீங்கள் இந்த ரமலான் காலத்திலே அந்த 2 வசனங்களையும் பாடமாக்குவதற்கு முயற்சி செய்ய முடியும். ஆமனர் ரசூல், ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கிற 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களையும் ஒரு மூமின் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் என்ன? அதுவும் தூங்குற டைம், தூங்குறதுக்கு முன்னால ஓதக்கூடிய 2 வசனங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் சூரத்துல் பக்ராவில் வருகிற கடைசி 2 வசனங்களையும் தூங்குவதற்கு முன்னால் ஓதினால் கஃபதாஹு, அந்த 2 வசனங்களும் அவருக்கு போதுமானது என்று சொன்னார்கள். அவருக்கு எல்லா தீங்குகளை விட்டும் எல்லா ஃபித்னாக்களை விட்டும் அன்றைய இரவில் அவரை பாதுகாப்பதற்கு அந்த 2 வசனங்களையும் அல்லாஹ் 2 ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஆக்கியிருக்கிறான். 2 வசனங்கள். இது ஒரு முஸ்லிமுக்கு பாடம் இல்லை, அல்லது இதை ஒரு முஸ்லிம் ஓதல்ல, ரமலானிலையாவது நாம ஓதுவோம், பாடமாக்குவோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து சொன்ன வசனங்கள், சூறாக்கள். அன்புக்குரியவர்களே, அவற்றை நாங்கள் முடியுமான வரைக்கும் இந்த ரமலானை பயன்படுத்தி ஓதுவோம், பாடமாக்குவோம். அதிலும் குறிப்பாக சில சூறாக்களை குறித்து சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பராக்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். மக்பராண்டா மையவாடி. வீடுகளில் குர்ஆன் ஓதுங்கள் என்றார்கள். வீடுகளில் குர்ஆன் ஓதுங்கள். ஏனென்றால் மக்பராவில கபருக்கு பக்கத்தில் இருந்து குர்ஆன் ஓத முடியாது. எங்கட சமூகத்தில மரணித்தவர்களுக்காக குர்ஆன் ஓதி சேர்க்கிறார்கள், அது சேராது. அப்படி ஒன்று மார்க்கத்திலே கிடையாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன, உங்கள் வீடுகளை மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இந்த மையவாடிகள் என்பது குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடம் அல்ல, அங்கே குர்ஆன் ஓதப்படாது. எனவே உங்கள் வீடுகளில் நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள். உங்கள் வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் உங்கள் வீடுகள் மையவாடிகள் தான் என்று சொல்லிட்டு ஸ்பெஷலா சொன்னாங்க. 2 சூரத், ஒரு ரிவாயத்தில ஒரு சூரத்தை சொன்னார்கள். இந்த சூரத்தை எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். என்ன சூரத் அது? சூரா அல் பக்ரா. எத்தனை பேர் வீட்டில்
சூரால் பக்ரா ஓதப்படுது, ரமலான் காலத்துல ஓதுங்க. இன்னொரு ரிவாயத்திலே சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், இந்த ரெண்டு சூறாக்களும் எந்த வீடுகளில் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளிலே இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம வீட்டில நிம்மதியை தேடுறோம். வீட்டில இன்றைக்கு கணவன் மனைவி இடையில குழப்பம், தந்தைமார்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில குழப்பம் இருக்கா இல்லையா? என்ன காரணம் என்று யோசிக்கிற இல்லையா? நம்முடைய வீடுகளில் ஷைத்தான்களுக்கு வரவேற்பு, ஷைத்தான்கள் தங்கும் இடங்கள், ஷைத்தான்கள் தங்குகிற இடங்கள், ஷைத்தான்கள் வரவேற்கப்படுகிற இடங்கள், ஷைத்தான்கள் நம்மோடு சேர்ந்து சாப்பிடுகிற இடங்கள், ஷைத்தான்கள் நம்மோடு சேர்ந்து தூங்குகிற இடங்கள். அந்த இடங்களில் என்ன நடக்கும்? ஷைத்தானுக்கு இந்த உலகத்திலேயே மிக விருப்பமான பாவம் என்ன? என்ன பாவம்? கணவனையும் மனைவியையும் பிரிப்பதுதான். கணவனையும் மனைவியையும் பிரிப்பதுதான். வீட்டுக்குள்ளே அவனுக்கு இடம் கொடுத்தால் அந்த வேலையை செய்ய முடிவானா? நாம நிம்மதி எங்க தேடுறோம்? தீர்வை எங்க தேடுறோம்? ஆன்மீகத்தில் இருக்கு சகோதரர்களே. வீட்டில குர்ஆன் ஓதுங்க, உங்களோட பிள்ளைகளை ஓத சொல்லுங்க. சில வீடுகளுக்கு போனா வாப்பா ஒரு போனோட, உம்மா ஒரு போனோட, பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு போனோட, எப்படி அந்த வீட்டிலே பரக்கத்து வரும்? ஒரு காலம் இருந்துச்சு, மூத்தவர்கள் இருக்கிறோம், வீடுகளில் எல்லாம் மகரிபான குர்ஆன் ஓதப்படும், சத்தம் கேட்கும். இன்றைக்கு அது இல்லை. ரமலான் காலத்திலேயாவது நாம் இந்த விடயத்தை இன்ஷா அல்லாஹ் உயிர்ப்பிக்கணும். குர்ஆனை இரவுகளில் தான் அதிகம் ஓத வேண்டும். ஹதீஸ்களில் பார்க்கிற போது இரவு என்ற வார்த்தை தான் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்போம், பள்ளி வாசல்ல வந்து இரவிலே வணக்கங்கள் செய்வோம், அப்போது நிறைய குர்ஆன் ஓதணும். அதற்கான உறுதியை இப்போதிருந்தே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் ரமலானுடைய காலத்திலே அல் குர்ஆனோடு நல்ல நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிற சில வழிகளைத்தான் உங்களுக்கு நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாங்கள் ரமலானுடைய காலத்திலே ஒரு உறுதியான ஒரு நியத்தை வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் என்னால முடியுமான வரைக்கும் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை ஒரு தரம் வாசித்து பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த சபையில நான் ஒரு கேள்வி கேட்கேன், சும்மா ஆர்வம் ஊட்டுறதுக்காகத்தான். தமிழ் தர்ஜுமா ஏதாவது உண்டு வாழ்க்கையில ஒரு தடவையேனும் வாய்ச்சி முடிச்சாங்க கையெழுத்துங்க. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு உண்டு, மாஷா அல்லாஹ். ஒரு சில சகோதரர்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏன் எங்களுக்கு வாசிக்க முடியல? குர்ஆனை பத்தி நாம சொல்ல சொல்றோம் நேர் வழிகாட்டி. அல் ஃபுர்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது. அப்படி இருந்தும் கூட சகோதரர்களே, குர்ஆனில் என்ன இருக்கிறது என்பதை நாம் ஒரு தடவையேனும் தமிழ் மொழிபெயர்ப்பையாவது வாசித்து பார்க்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரமலான் மாதத்திலே அதற்கான வாய்ப்பாக, சந்தர்ப்பமாக இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்த முடியும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே குர்ஆனோடு நாம் தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு கடைசி வழிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் குர்ஆனிலே உள்ள அந்த வசனங்களின் கருத்துக்களை எங்களால் முடியுமான வரைக்கும் விளங்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வது. அதற்குத்தான் இப்ப நான் சொன்னேன், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து படிப்பது. அப்படி படித்து கொண்டு போகிற போது பல வசனங்கள் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருந்தாலும் சில இடங்களில் விளங்க முடியாமல் போகும். அப்போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு ஒரு விடயம் தெரியவில்லை என்றால் அது பற்றி அறிவுள்ளவர்களை சந்தித்து நீங்கள் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். நாம கேட்டு படிக்கணும். உலமா என்ற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள், மார்க்கத்தை படித்தவர்கள். நாங்கள் எல்லாம் தலபத்துல் இல்ம், மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற மாணவர்கள். எங்களுக்கு மேல் உலமாக்கள் என்ற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்களால் எழுதப்பட்ட தஃப்சீர் புத்தகங்கள் இருக்கின்றன. அது தமிழில் எல்லாம் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. இவற்றை படித்து விளங்க முடியும். அல்லது விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் கேட்டு எங்களிடத்திலே கேட்கிற போது அந்த உலமாக்களுடைய புத்தகங்களை வாசித்து நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். கேட்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு மமதை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. அது ஷைத்தானுடைய வேலை. பல வருடமாக நாம் நிர்வாகத்திலே இருப்போம், இந்த பள்ளியோடு தொடர்பாக இருப்போம். ஆனால் குர்ஆனை ஒரு தடவையேனும் நாங்கள் பார்த்து முடிக்கவில்லை, கருத்தை விளங்கவில்லை. அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே சூரா அல் கமர் என்ற ஒரு அத்தியாயத்தில், சூரா அல் கமர், அதிலே அல்லாஹு தஆலா 4 இடங்களில் ஒரே வசனத்தை சொல்லி இருக்கிறான். 4 இடங்களில் 17வது வசனம், 22வது வசனம், 32வது வசனம், 40வது வசனம் எடுத்து பாருங்கள். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். 4 தடவை திரும்ப திரும்ப சொல்றான். கருத்து என்ன? இந்த அல் குர்ஆனுடைய லஃப்துகளை, சொற்களை ஒருவர் ஓதுவதற்கும் மனனமிடுவதற்கும் அதன் கருத்துக்களை விளங்குவதற்கும் நாங்கள் இலகுபடுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனுடைய அந்த வார்த்தைகள் இருக்குதானே, சொற்கள், அதை ஓதுவதற்கும் மனனமிடுவதற்கும் விளங்குவதற்கும் நாங்கள் இலகுபடுத்தி இருக்கிறோம். உபதேசம் பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். 4 தடவை கேட்கிறான். இந்த வசனத்தை கொண்டு உபதேசம் பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அன்புக்குரியவர்களே, இந்த கிதாப், இந்த வேதம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளுகிற போது கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்திஹி, இந்த வேதத்தை நபியே உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம், இது முபாரகுன், பரக்கத் செய்யப்பட்ட வேதம். ஏன் தெரியுமா? அதன் வசனங்களை அவர்கள் விளங்கி சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக. குர்ஆன் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதை நாம் கருத்தை விளங்கவும் இல்லை, அதை சிந்திக்கவும் இல்லை, சிந்தித்து உணரவும் இல்லை, அதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய காலத்திலே ஒரு முயற்சி எடுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பியுங்கள் முயற்சியை. நீங்கள் ஆரம்பிக்கிற போது குர்ஆனுடைய ஓதலோடு சேர்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு சில வசனங்களுக்கான கருத்துக்களை வாசித்து பாருங்கள். அழகான கருத்துக்கள், நிறைவான விடயங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பொதிந்து வைத்திருக்கிறான். அவற்றை நாம் படிக்கிற போது இன்ஷா அல்லாஹ் நாம் உணர்வுள்ளவர்களாக மாற முடியும். நாம் அந்த விடயத்திலே விளக்கம் உள்ளவர்களாக நிச்சயமாக மாற முடியும். எனவேதான் என்னுடைய ஆரம்பத்திலிருந்து இதுவரை நேரமும் அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய காலத்தில் ஒரு இறை விசுவாசி, ஒரு முஃமின் அல் குர்ஆனோடு எப்படியான தொடர்புகளை எந்தெந்த வழிகளில் ஏற்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். எனக்கும் சேர்த்துத்தான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கலைந்து செல்கிற போது இந்த விடயங்களோடு போங்க. பயான் ஒன்று கேட்டோம், என்ன பயான் தெரியா பயான் கேட்டோம், அப்படி இல்லாமல் நீங்கள் சில விடயங்களை அறிந்து கொண்டு போங்க. இதை நீங்கள் வருகிற ரமலானில் நடைமுறைப்படுத்தினால், இவற்றில் சிலரையாவது நீங்கள் நடைமுறைப்படுத்தினால், இது இந்த பயானிலே, இந்த தர்பியாவிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதுடைய நோக்கம் நிறைவு பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை நாம் அடைவதற்கும், ஆரோக்கியமாக இந்த மாதத்திலே நன்மையான காரியங்களை செய்வதற்கும்,
குர்ஆனை ஓதுவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.